உபாலகி 25.4 சமநிலையை எண்கோட்டின் மீது குறித்தல் மேலும் என தலைப்பிடப்பட்டுள்ளது பாடப்புத்தகத்தில். அதாவது நாம் இங்கு காண இருப்பது என்னவென்றால், இரு சமநிலைகளை ஒரே எண்கோட்டில் குறிப்பது எவ்வாறு என்பது பற்றி தான் காண இருக்கின்றோம். இதுவரை நாம் ஒரு சமநிலையை எண்கோடு ஒன்றில் குறிப்பது பற்றி அறிந்துள்ளோம். தொடர்ந்து பாடத்துக்கு செல்வோம். ஒரு சமநிலையை பயன்படுத்தி தரப்பட்ட ஓர் அட்சர கணித சமநிலையை குறிப்பதை பற்றி தெரிந்து வைத்துள்ளோம். உதாரணமாக இதை எடுத்துக்கொள்வோமே. x பெரிது 3 என்ற சமநிலையை குறிப்பதை பற்றி நாம் அறிந்து வைத்துள்ளோம். 3ஐ சுற்றி வளையமிடுவது உங்களுக்கு தெரியும். பெரிது 3 என்றபடியால் 3லும் கூடிய பகுதிக்கு நாம் நிழலிட்டு, அதாவது அந்த கோட்டு பகுதியை நிழலிட்டு அம்புக்குறியிட்டு காட்டுவோம். இவை நாம் இதுவரை கற்ற விடயங்கள். இப்பொழுது சிந்தியுங்கள், உங்களிடம் 2 சமநிலைகள் அமையக்கூடிய மாதிரி நான் வினாவுகின்றேன். ஒரு எண்ணை கூறுங்கள் என்று. அந்த எண் 0ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும், 5ஐ விட சிறிதாக இருக்க வேண்டும். அதனை நீங்கள் எப்படி எழுதி காட்டலாம்? ஒரு எண், அந்த எண் என்ன? தெரியா கணியம். அதனை எப்படி எழுதுவோம்? x என்று தான் எழுதுவோம். வேறு எழுத்துக்களும் பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. x அது எவ்வாறு அமைய வேண்டும்? 0த்திலும் பெரிது. x தான் பெரிது, 0த்திலும் பெரிதாக அமைய வேண்டும். அதேவேளை அந்த x சிறிதாகவும் அமைய வேண்டும். எதை விட? 5ஐ விட. அந்த x ஓர் முழு எண். முழு எண் என்றால் கூறுங்களேன் பார்ப்போம் அந்த எண்களை. 0ஐ விட பெரிய முழு எண்கள் 5ஐ விட சிறியது என்றால், அப்படி என்றால் அந்த எண்களை நாம் குறிப்பிட வேண்டியிருக்கும். இவ்வாறு 1, 2, 0ஐ விட பெரிது எனும் போது 1ல் ஆரம்பிக்க வேண்டும், ஏனென்றால் முழு எண்கள் என்றபடியால். 3, 4, 5ஐ எழுத மாட்டோம். ஏன்? 5லும் சிறியவை. இதை எடுத்துக்கொண்டால் இதுதான் 5லும் சிறியவை, 0த்திலும் பெரியவை. அதேவேளை இவை முழு எண்களும் ஆகும். முழு எண்கள், முழுக்கள் என்றும் சொல்லுவோம். எனவே 2 சமநிலைகளுக்குள் அடைக்கப்பட்டவை தான் இந்த x. அவற்றை எழுதுவது எவ்வாறு என்பதும் உங்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும். x பெரிது 0, சிறிது 5ஆக உள்ள முழு எண்கள் என்றால் நாம் இவற்றை எண்கோட்டிலும் குறித்து காட்ட முடியும். இப்போது அதனையும் கவனிப்போம். உதாரணமாக இங்கு கேட்கப்பட்டுள்ளதை கவனிங்கள். 1லும் கூடிய 7லும் குறைந்த முழு எண்களை குறித்தல். கவனிப்போம். இப்போது நமக்கு ஒரு எண்கோட்டை வரைந்து கொள்வோம். எண்கோட்டை வரைந்து கொண்டோம். இனி நாம் எண்களை குறிப்போம். 1லும் கூடிய என்று தரப்பட்டுள்ளது. எனவே 1ஐ நாம் இங்கு குறிக்க கூடாது. 1லும் கூடியது, எனவே 2ல் ஆரம்பிக்கலாம். 2ல் ஆரம்பிக்க வேண்டும். 2, 3, 4, 5, 6, 7ஐ குறிக்க கூடாது. 7லும் குறைந்த. 1லும் கூடிய 7லும் குறைந்த என்றபடியால் இதுதான் அந்த 2 சமநிலைகளுக்குட்பட்ட பெறுமதிகள் ஆகும். இதனை நாம் சமநிலை வடிவத்தில், அட்சர கணித சமநிலை வடிவத்தில் எழுதி காட்டினால் இவ்வாறு எழுத வேண்டும். x பெரிது 1, சிறிது 7 ஆக உள்ள முழு எண், ஆக உடைய முழு எண் என்பதையும் குறிப்பிட வேண்டும். 2 நிபந்தனைகள் உள்ளது. ஒரு வீச்சு அதற்கு இருக்கின்றது, மற்றது அந்த எண்ணின் பண்பு முழு எண். எனவே இந்த அட்சர கணித சமநிலையைத்தான் இங்கே குறித்துள்ளோம். இது 2 எல்லைகளுக்கு கட்டுப்பட்டது என்பதை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது நாம் வினாவை கவனிப்போம். அதாவது x பெரிது 2ம் x சிறிது 5ம் ஆகிய சமநிலைகளை திருப்தி செய்யும் தீர்வுகளை எண்கோட்டில் காட்டுக. 2ஐயும் திருப்தி செய்யும். இவ்வாறு அமையுமா என்பதை முதலில் நீங்கள் வேண்டுமென்றால் சிந்தித்து பார்க்கலாம். x பெரிது 2ஆகவும் x சிறிது 5ஆகவும் அமையக்கூடிய தீர்வுகள். அப்படி என்றால் x பெரிது 2 என்றால் நாம் நேரடியாக விடயங்களுக்கு வருவோம். ஏனென்றால் ஏற்கனவே கற்ற விடயங்கள் தான். x பெரிது 2, எனவே
2ஐ சுற்றி ஓர் வளையம் இடுகின்றோம். 2ஐ விட கூடி செல்கின்ற பக்கமாக அம்புக்குறியில் காட்டுவோம். அடுத்த நிபந்தனை x சிறிது 5 என்றால் 5ஐ சுற்றி ஓர் வளையமிட வேண்டும். குறைந்து செல்லும் பக்கமாக அம்புக்குறியை காட்ட வேண்டும். அப்படி என்றால் இப்போது x 2ற்கும் 5ற்கும் இடைப்பட்டதுதான் இதன் கருத்து. 2ஐ விட கூடியது 5ஐ விட குறைந்தது என்பதுதான் இதன் பொருள். எனவே அதனைத்தான் நாம் இங்கு காட்டியுள்ளோம். 2ஐ விட கூடியது 5ஐ விட குறைந்தது. இதுவே சமனும் சேர்ந்திருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக சிறிய மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் செய்து கொள்ள முடியும். 2ஐக்கு நிறம் தீட்டுவோம். 2ஐ குறிக்கும் புள்ளிக்கு நிறம் தீட்டுவோம். 5ஐ குறிக்கும் புள்ளிக்கு நிறம் தீட்டுவோம். சில வேளைகளில் x பெரிது அல்லது சமன் 2ஆகவும் x சிறிது 5 இதோ இந்த சமன் இல்லை என்றால் நாம் இங்கும் எண்கோட்டில் x பெரிதல்லது சமன் 2 உள்ளபடியால் இதற்கு நிறமிடுவோம். ஆனால் இங்கு 5ஐ குறிக்கும் புள்ளியை சுற்றி நாம் நிறம் தீட்ட மாட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ இறுதியாக பார்த்த அதே வகையான உதாரணங்களை மேலும் கவனிப்போம். 2 சமநிலைகள் உள்ளது. x பெரிது மறை 1ம் x சிறிது அல்லது சமன் 2ம் ஆகிய சமநிலைகளை திருப்தி செய்ய வேண்டும். எனவே மறை 1ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும். 2ஐ விட 2க்கு சமனாக அல்லது சிறிதாக இருக்க வேண்டும். எனவே மறை 1ஐ சுற்றி வளையமிட வேண்டியதும் 2ஐ சுற்றி நிறம் தீட்ட வேண்டியதும் 2 பெறுமதியை சுற்றி 2ஐ குறிக்கும் பெறுமதியை சுற்றி நிறமிட வேண்டியதும் இதற்கு இடைப்பட்டது. எனவே இந்த இடைப்பட்ட பகுதி தான் அது. அம்புக்குறி இங்கு போடாவிட்டாலும் அந்த நிழலிட்ட பகுதி தான் அந்த தீர்வு தொடையை குறிக்கின்றது. எனவே இவ்வாறு அமையும். இதோ இறுதியாக பார்த்த அதே வகையான உதாரணங்களை மேலும் கவனிப்போம். 2 சமநிலைகள் உள்ளது. x பெரிது மறை 1ம் x சிறிது அல்லது சமன் 2ம் ஆகிய சமநிலைகளை திருப்தி செய்ய வேண்டும். எனவே மறை 1ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும். 2ஐ விட 2க்கு சமனாக அல்லது சிறிதாக இருக்க வேண்டும். எனவே மறை 1ஐ சுற்றி வளையமிட வேண்டியதும் 2ஐ சுற்றி நிறம் தீட்ட வேண்டியதும் 2 பெறுமதியை சுற்றி 2ஐ குறிக்கும் பெறுமதியை சுற்றி நிறமிட வேண்டியதும் இதற்கு இடைப்பட்டது. எனவே இந்த இடைப்பட்ட பகுதி தான் அது. அம்புக்குறி இங்கு போடாவிட்டாலும் அந்த நிழலிட்ட பகுதி தான் அந்த தீர்வு தொடையை குறிக்கின்றது. எனவே இவ்வாறு அமையும். இப்பொழுது கவனியுங்கள். இரு சமநிலைகளில் சில மாறுபட்ட விடயங்களையும் சிந்திப்போம். இதோ இந்த எண்களை உங்களால் குறிப்பிட முடியுமா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு எண்ணை முழு எண்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது 1லும் குறைந்ததாகவும் 7லும் கூடியதாகவும் இருக்க வேண்டும். கவனியுங்கள். 1லும் குறைந்ததாகவும் 7லும் கூடியதாகவும் ஒரு முழு எண்ணை குறிப்பிட முடியுமா? ஒரு எண்ணை குறிப்பிட வேண்டும். 7லும் கூடியது என்றால் நீங்கள் 8, 9, 10 எனதான் குறிப்பிட வேண்டும். அப்படி என்றால் அது 1லும் குறைந்ததாக இருக்குமா? இல்லை. 1லும் குறைந்தது என்றால் 0, மறை 1, மறை 2 தான் நீங்கள் குறிப்பிட முடியும். அது 7லும் கூடியதாக இருக்குமா? இல்லை. எனவே இந்த நிபந்தனையில் எந்த எண்களும் இல்லை என்பதுதான் அர்த்தம். 1லும் குறைந்ததாகவும் 7லும் கூடியதுமான முழு எண்கள், அதாவது 1லும் குறைந்ததாகவும் இருக்க வேண்டும், 7லும் கூடியதுமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் நாம் எந்த எண்களையும் குறிப்பிட முடியாது. அந்த எண் தொடை பெருந்தொடை எனவும் நாம் குறிப்பிடுவோம். இந்த நிபந்தனையில் எந்த எண்களும் இல்லை. எனவே அது ஒரு வெறுந்தொடை, சூனியத் தொடை எனவும் குறிப்பிடலாம். அதாவது இதற்கான எண்களை கொண்ட தொடை ஒரு சூனியத் தொடை ஆகும். தொடைகளில் அது தொடர்பாக கற்க வேண்டும். இந்த நிபந்தனையை கவனியுங்கள். 1லும் குறைந்ததாக இருக்கலாம் அல்லது 7லும் கூடியதாக உள்ள முழு எண்களை குறிக்க என கேட்கப்பட்டால், 1லும் குறைந்தது அல்லது 7லும் கூடியது முழு எண்களை குறிக்க
என கேட்கப்பட்டிருந்தால், நீங்கள் ஒன்றிலும் குறைந்தது எனும்போது 0, மறை 1, மறை 2, மறை 3 என தொடர்ந்து செல்ல முடியும். அதுவாக இருக்கலாம், அல்லது இந்த எண்களாக இருக்கலாம், அல்லது 7லும் கூடியது 8 முழு எண்கள் 8, 9, 10, 11 எனவும் செல்ல முடியும். எனவே இந்த நிபந்தனைக்கு நாம் எண்களை குறிக்க முடியும். அவை என்ன? இதோ நாம் நிழலிட்டு காட்டினால் இவ்வாறு நிழலிட்டு காட்டலாம். ஒன்றிலும் குறைந்தது எனும்போது 0, மறை 1, மறை 2, மேலும் அவ்வாறு தொடர்ந்து செல்ல வேண்டும். எனவே இந்த பக்கமாக அம்புக்குறியில் போட்டு காட்ட முடியும். அம்புக்குறியில் போட்டு காட்டலாம். அவ்வாறே 7லும் கூடியது எனும்போது 8, 9, அவ்வாறே 10, 10 என்ற எண்கள் 11 போன்ற எண்களை தேவைக்கேற்ப குறித்திருக்க வேண்டும். இங்கும் அவ்வாறே தொடர்ந்து செல்லும். இது அல்லது என்ற நிபந்தனை வந்தால் நாம் குறிக்கக்கூடிய முறை. 0 இந்த இடைப்பட்ட எண்கள் வராது. 7லும் கூடிய முழு எண்களும் 1லும் குறைந்த முழு எண்களும் என்றபடியால். நாம் முதல் கவனித்த ஒரு செயற்பாட்டை மீண்டும் கவனிப்போம். 1லும் குறைந்தது அல்லது 7லும் கூடிய முழு எண்கள் எனும்போது குறித்த முறையை நாம் அறிந்தோம். அந்த எண்களை சுற்றி நிழலிட்டு காட்டுகின்ற முறை. குறித்த எண்களை 1லும் குறைந்தது, 7லும் கூடியது. இப்போது இதுவே எமக்கு இவ்வாறு கேட்கப்பட்டுள்ள முழு எண்கள் என்று இல்லாமல் அனைத்து எண்களையும் கேட்கப்பட்டுள்ளது என குறிப்போம். முழு எண்கள் என்ற நிபந்தனை இல்லை. 1லும் குறைந்த அல்லது 7லும் கூடிய எல்லா எண்களையும் குறிக்க என்றிருந்திருந்தால், நாம் 1லும் குறைந்த எனும்போது இதோ இதுதான் 1, அந்த 1ஐ சூழ வட்டத்தை இட்டு அதைவிட குறைந்தவற்றை நிழலிட்டு காட்டியிருக்க வேண்டும். அது 1. அல்லது 7லும் கூடிய எனும்போது 7ஐ சுற்றி வளையத்தை இட்டு நாம் கூடி செல்லும் பகுதியை நிழலிட்டு காட்டியிருக்க வேண்டும். அம்புக்குறியும் கூடி செல்லும் பகுதியில் காட்ட வேண்டும். இதுவே x சிறிது அல்லது சமன் என்ற நிபந்தனையும் சேர்ந்திருந்தால், x பெரிது அல்லது சமன் 7 என்ற நிபந்தனையும் சேர்ந்திருந்தால், நாம் இதில் இப்பகுதியை நிழலிட்டும் காட்டியிருக்க வேண்டும். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 25.3ஐ மேற்கொள்ள வேண்டும். இங்கு நாம் இப்பகுதியில் கற்ற 2 சமநிலிகள் கொண்ட அட்சர கணித சமநிலி தொடர்புகளை எண்கோட்டில் குறிப்பதும், எண்கோட்டில் இருக்கின்றவற்றை அட்சர கணித தொடர்பாக காட்டுவதும் வினாக்களாக தரப்பட்டுள்ளது.